வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவராமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக சௌக்கியமாகவும் இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் இந்த இயற்கை தரட்டும். சென்னை புக் ஃபேர் 2025 ஆரம்பிக்க போகுது. அதோடைய தேதி அறிவித்ததுலேருந்து நான் படித்த புத்தகங்களை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு புத்தக பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் இது என்னுடைய 4வது புத்தகம். இந்த புத்தகம் தற்காலத்தில் இருக்கக்கூடிய சமூக நாவல்களில் மிக முக்கியமான ஒரு புத்தகம். ஏன் அப்படின்னா இது எழுதப்பட்ட விதம் அப்படி இருக்குது. இந்த புத்தகத்தோட பெயர் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த புத்தகத்தோட பெயர் மாய பெருநதி. இந்த புத்தகத்தோட எழுத்தாளருடைய பெயர் ஹரன் பிரசன்னா. இது சுவாசம் பப்ளிகேஷன் மூலமாக வெளிக்கொண்டுவரப்பட்டிருக்கு. சரி, இந்த புத்தகம் எழுதியிருக்கிற விதமே மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறியடா. அப்படி என்ன இதில் எழுதியிருக்கு அப்படின்னா, 2 காலகட்டத்தை ஒரு இடத்துல ஒரு சேர கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. 2 காலகட்டம் அப்படின்னா தற்காலமும் இப்போலிருந்து ஒரு 100 வருடத்திற்கு பின்னாடி கொண்டு போய் திருநெல்வேலியில் ஒரு ராகவேந்திரர் மடத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் கோர்த்து எழுதியிருக்காரு இந்த எழுத்தாளர். இந்த 2 விஷயம் மட்டும்தான் இதில் முக்கியமா அப்படின்னா இல்லை. இந்த 2 விஷயத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதும் அப்படின்னா, இந்த 2 விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்த்திருக்க இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, நம்ம வாழ்க்கை ஒரு நதி ஓட்டம் அப்படின்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நதி ஓட்டத்தை இந்த புத்தகத்தில் நம் கண்ணெதிரில் காட்டிருக்காரு. தற்காலத்தை காட்டிருக்காரு அப்படின்னு இல்லையா. தற்காலம் சென்னை புத்தக கண்காட்சியிலிருந்து ஆரம்பிக்கும். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு மாத்வ மடத்தில் ஆரம்பிக்கும். இது 2த்தையும் சிங்கப் பண்ணுறதுக்காக இவர் ஒரு காரணியாக எடுத்திருக்கிறது தாமிரபரணி ஆறு. அந்த தாமிரபரணி ஆற்றோட நீரோட்டம் எப்படி எவ்வளவு வேகமாக பிரவாகமாக போகுதோ அதே மாதிரி இந்த கதையோட்டமும் ரொம்ப பிரவாகமாக போகும். இவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதாவது தற்காலத்தையும் 100 வருடத்திற்கு முன்னாடி நடந்த நிகழ்வையும் நதி ஓட்டத்து மாதிரியே அப்படியே கூட்டிட்டு போகிறது கண்ணெதிரில் தாமிரபரணியோட ஓட்டம் மாதிரியே உங்களுக்கு தோணும். அதோட இந்த புத்தக கண்காட்சியில் வரக்கூடிய கதாநாயகனும் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரக்கூடிய 2 கதாநாயகர்களும் நீங்கள் தானோ அப்படின்னு கூட தோணும். இந்த புத்தகம் வாசிக்க 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 உங்களையும் ஒரு மாய பெருநதிக்குள்ளே இழுத்துட்டு போய் அங்கே நடந்த நிகழ்வுகளை கண்ணில் காட்டி, மாத்வ மடத்தையும் காட்டி, அங்கே இருந்த ஆட்களையும் காட்டி, வில்லு வண்டியில் வரக்கூடிய ஆட்களையும் காட்டி, அந்த பெரிய வேத பாடசாலையை கண்ணில் காட்டி, வேத பாடசாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணியை காட்டி, ஏன் அந்த தாமிரபரணிக்குள்ளே 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய கதைக்களத்தில் வரக்கூடிய ஒரு கதாநாயகன் கையால் தூக்கி வீசப்படக்கூடிய ஒரு தசபுஜ ஆஞ்சநேயரையும் கண்ணில் காட்டி, அந்த ஆஞ்சநேயருடைய ஜொலிப்பையும் கண்ணில் காட்டி உங்களை இந்த கதை அப்படியே அந்த கதைக்களத்துக்குள்ளேயே கொண்டு போய் சேர்க்கும். இந்த கதைக்களம் அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதைக்களம். ஏன்னா நம்ம புத்தகங்களை படிக்கிறோம், ஆனால் அந்த புத்தகங்களில் முதல் முறையாக எழுதி அந்த புத்தகங்களை வெளிக்கொணர வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும், அவங்கள இந்த சமுதாயம் எப்படி பார்க்கும், ஏன் கூட இருக்கிற சக தொழிலாளரை எப்படி பார்ப்பாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த எழுத்தாளர் இந்த புத்தகத்தில் அழகாக சொல்லியிருக்கார். அதோட இந்த புத்தகத்தில் நான் இன்னொரு விஷயம் என்ன வித்தியாசமாக பார்க்குறேன் அப்படின்னா, 2 காலகட்டத்தையும் சொல்லும் போதும் இவர் ஒரு எழுத்தாளராக பார்க்காம அந்த இடத்துக்குள்ள வாழ்ந்தவராக எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தில் வரக்கூடிய தற்காலத்தில் வரக்கூடிய கதாநாயகர் ராகவன் அப்படின்னு ஒரு கதாநாயகன் வருவார். அந்த கதாநாயகன் ஒரு கதை எழுதியிருப்பார். அந்த கதையை கூட இவர் இந்த புத்தகத்தில் கதையாகவே சொல்லியிருக்க இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் கருதுறேன். அதோட ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அது மாதிரி இந்த புத்தகம் படிக்க 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 உங்களை ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதோடு இல்லாமல் எங்கே திரும்பினாலும் ராகவேந்திரர் தெரிகிற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஏன்னா இந்த புத்தகம் படித்து முடித்ததுக்கப்புறமா எங்கே திரும்பி பார்த்தாலும் ராகவேந்திரர் தோணுன மாதிரி தான் இருந்தது. நான் அப்படி படிச்சுட்டு என்னுடைய நண்பர்கள்கிட்டையும் கூட சொன்னேன். என்னுடைய வெல்விஷர் ஒரு சார் இருக்கார், ராமநாதன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சார்கிட்ட கூட நான் படிச்சுட்டு சொன்னேன், சார் இந்த புத்தகம் படித்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு எங்கே திரும்பினாலும் ராகவேந்திரரே தெரிகிறார் சார் அப்படின்னு சொன்னேன். தசபுஜ ஆஞ்சநேயர் கண்ணு முன்னாடி தெரிகிற மாதிரியே இருக்குது சார், தண்ணியை பார்த்தாலே தசபுஜ ஆஞ்சநேயர் தெரிகிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் இந்த புத்தகம் வாங்கி படித்தார். யார்? ராமநாதன் சாரும் இந்த புத்தகம் வாங்கி படித்தார். அவரும் எனக்கு அதே ஃபீட்பேக் தான் சொன்னார்.
அவருடைய மனைவி கூட வாங்கி படித்தாங்க, அவங்களும் அதே ஃபீட்பேக் தான் சொன்னாங்க. ஸோ இந்த புத்தகம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அதிர்வலையை உருவாக்குது அப்படின்னா இதை வாங்கி படித்து பாருங்க, உங்களுக்கும் இதே மாதிரியான அதிர்வை உண்டாக்கலாம். இது மிக முக்கியமான ஒரு புத்தகம். ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு நதியோட்டம் போல், அந்த வாழ்க்கை ஓட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் நதியின் பயணம் போல் அப்படின்னு தான் இந்த புத்தகம் மூலமாக எனக்கு புரிஞ்ச விஷயம். கண்டிப்பாக இந்த சென்னை புக் ஃபேரில் இந்த புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், இந்த புத்தகத்தோட பெயர் மாயப்பெருநதி. இதோடைய ஆசிரியர் ஹரன் பசன்னா. இது சுவாசம் பப்ளிகேஷன் மூலமாக கொண்டு வரப்பட்ட புத்தகம். இதோடைய விலை 320 ரூபாய். ஓகேவா? கண்டிப்பாக இந்த புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புத்தகம் கண்டிப்பாக படிக்க வேண்டிய விஷயம், இது எல்லாத்துக்கூடையும் பகிர வேண்டிய விஷயம். நீங்கள் படித்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்ததை பற்றி உங்கள் நண்பர்கள் கூடயும் பகிருங்க. புத்தகங்களை நிறையா வாசிங்க, புத்தகங்களை எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. புத்தகம் வாழ்வியலுக்கும் வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்மளால் வாங்கி படிக்க முடியல அப்படின்னா நம்ம ஊரில் லைப்ரரி இருக்குது. எல்லா ஊர்லேயுமே இப்போ லைப்ரரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் லைப்ரரியில் கூட போய் புத்தகம் படிக்கலாம். நான் சொன்ன புத்தகங்கள் தான் வாங்கி படிக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னல்ஸில் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அதை எடுத்து படிங்க. ஆனால் படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. படிக்கிறதோட மட்டும் நிறுத்திக்காமல் நீங்கள் படித்ததை மக்கள் கூடயும் பகிர்ந்துக்குங்க, உங்களுடைய நண்பர்களையும் படிக்க சொல்லுங்கள். புத்தகம், மீண்டும் சொல்கிறேன், புத்தகம் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று. நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.